வணக்கம் நண்பர்களே, இது டே 3 ஆஃப் வாழ்க்கை பதிவு. அண்ணனுக்கு நீ உடல்நலம் சரியில்லாதனால இன்டர்ன்ஷிப் போல் இன்டர்னுக்கு தான் போக முடியல. சரி வீட்லேயே ஏதாச்சும் பண்ணலான்னு முதல்ல நேற்று காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரின்னு வீட்டில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே வச்சு ஏதாச்சும் பண்ணலான்ட்டு ஏதாச்சும் தேர்தான் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் மஜாவாக ஒரு ஐட்டம் மாட்டுச்சு. எ பேக் ஃபுல் ஆஃப் பென்சில்ஸ். இவ்வளோ பென்சில் வச்சு என்னடா பண்ண போகிறீங்கன்னு கேட்காதீங்க. பேசிக்கலி அண்ணன் ஒரு பார்ட் டைம் ஆர்டிஸ்ட். ஆனால் அந்த பார்ட் டைமாக பண்ணுறதை நிறுத்தியும் ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் இருக்கான். வேற யாரு? நான் தான். பை த வே, இதெல்லாம் அண்ணனோட சில ஃபேவரட் ஆர்ட் ஒர்க்ஸ். பேயில போமா இல்லை இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு காமிச்சிட்டா. அது இப்படியால வரையணும். சரி திரும்ப டிராயிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு கிரிட்டு போட்டுட்டு என்ன வரையலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் தோணுச்சு, காட் ஃபாதர் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் இந்தியாஸ் பெஸ்ட் கேப்டனோட பர்த்டே வருதுன்னு. சரி நான் அவரையே பிடிச்சி பேப்பரில் வரைஞ்சிருவோன்னு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அவுட்லைன் மட்டும் போட்டோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். சரி மிச்சத்தை அப்கமிங் டேஸில் ஃபினிஷ் பண்ணிக்கலான்னு எடுத்து ஓரமாக வச்சுட்டு டின்னருக்கு 2 முட்டையை வாங்கி வந்து வேக வைக்கலான்னு போட்டேன். அங்கே தான் ஒரு பிரச்சனை. முட்டையை எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு எனக்கு தெரியல. கரெக்டாக அப்போன்னு பார்த்தா என் ஸ்கூல் ஃப்ரெண்டு கேத்தனான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. சரி பெண் தானே, அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்னு அவங்கள கேட்டால் அவங்க 20 நிமிஷம் வேக வைக்கணும்னு சொன்னாங்க. அவங்க பேச்சை கேட்டு 20 நிமிஷம் வேக வச்சேன்னா முட்டை ஓட மட்டும் தான் நான் சாப்பிட்ருக்கணும் போல். இவ்வளோ தெளிவான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். இவ்வளோ பேசினதுக்கு அந்த லைக்கையும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்பையும் பார்த்து பண்ணி விடுங்க. டாட்டா பை பை.